ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, திஸ் ப்ளூ கலர். பைல் நம்பர் 2, இந்த பிரேஸ்லெட். பைல் நம்பர் 3, பிளாக் ஸ்டோன். ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 1 பைல் நான் பார்க்குறேன்னாலும் எஸ், தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Okay, I've got Star card. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வீக் வந்து உங்களுக்கு மிக்சடாக தான் இருக்கும். ஓவர் ஹாப்பினஸும் இருக்காது, ஓவர் சேட்னஸும் இருக்காது. நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து தேர்ட் பர்சனோட எனர்ஜி வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு எனர்ஜியில் வந்துட்டு இருப்பீங்க. கரெக்டாக ஒரு லிமிட்டடான ஒரு பீப்புளை உங்களை சுற்றி வச்சுருப்பீங்க. அண்ட் எங்கேயும் அதிகமாக ட்ராவல் பண்ணாமல் உங்களோட ஓன் ஸ்பேஸில் இவ்வளோ நாளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஏதோ ஒரு கெஸ்ட் இல்லைன்னா யாரோ ஒரு பீப்புள் உங்களை தேடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவங்களோட எனர்ஜி டெஃபினட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட பிளான், ப்ரொஃபஷ்னல் பிளான்ஸ், அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத வந்து உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் கிட்ட சொல்லாதீங்க, யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். பிகாஸ் யூ ஹவ் காட் திஸ் டெவில் எனர்ஜி விச் இஸ் நாட் குட். ஆனால் வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து என்னதான் வந்து ஒரு தேர்ட் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் பாதிச்சாலும் நிறைய ஹோப் இருக்கும். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய ஹோப்பு உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டில் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த என்டையர் வீக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நிறைய ஹிடன் மெசேஜஸ் இருக்கும். அண்ட் புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் வரலாம். கொஞ்சம் அதை வந்து தள்ளி போடுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக உங்கள் கைக்கு வராது. கொஞ்சம் போராடி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப் வைஸில் வந்துட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லைனா சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஓவர் திங்கிங் இல்லை ஒரு அடிக்ஷன், டாமினேஷன், இது எல்லாமே வந்துட்டு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி எனர்ஜி உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் வந்துட்டு இந்த ஒரு வீக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேவையில்லாத ஃபைட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பாசிபிள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துக்க வேண்டாம். அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று பெருசாகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு கண்டினியூ பண்ண வேண்டாம். ஓகே, ஹெல்த் வைஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப டேக் கேர் எடுத்துக்கணும். பார்ப்போம். இந்த ஒரு வாரம் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு 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 மேரேஜ் டாக் இல்லை ஏதாவது ஒரு ஹாப்பினஸான ஒரு
டாக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேபி அது வந்துட்டு தேர்ட் பர்சனுக்கு தெரியக்கூடாது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பிகாஸ் உங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் வர நல்ல விஷயங்களை வந்துட்டு அது உங்களை தேடி வருது. பட் ஆனா அது வந்து டைவர்ட் பண்றதுக்குன்னே ஒரு பீப்புள் இருப்பாங்க. உங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு தேர்ட் பர்சன் உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளுக்கு தெரியுது. அது அவங்க அங்கேயே தடுத்துடுறாங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த பர்சன் யாருங்கிறது கூட தெரிய வரும். அப்படி இது வரைக்கும் எனக்கு தெரியல அப்படின்னா தெரிய வரும். ஆல்ரெடி எனக்கு தெரியும் இந்த பர்சன் தான் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும், டவுட் இருக்கு அப்படின்னா பி கேர்ஃபுல். அந்த பர்சனை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. ஏன்னா யூ ஹவ் காட் வெரி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கார்ட்ஸ் இருக்கு. மேரேஜ்க்கான ஒரு டாக்ஸ்ல இருந்தீங்கன்னா எஸ், உங்களை தேடி வந்துட்டு அவங்க பார்ட்னர் வருவாங்க. நல்ல ஒரு பாப்புலர் பர்சன், நல்ல எல்லாருக்கும் மத்தியிலும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வருவாங்க. அண்ட் வந்து இப்போ மேரேஜ் டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னா ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு வச்சிருக்காங்க. அண்ட் உங்களை பத்தின ஒரு டாக்ஸ் பின்னாடி போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு குட் நியூஸ் வெரி சூன் வந்துட்டு வரும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அட் த சேம் டைம் வந்துட்டு யூ காட் திஸ் இதுவுமே இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீக் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டுமே இருக்கும். இட் லைக் அ மிக்சட் எனர்ஜி மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ஒரு வாரம். அண்ட் அதே மாதிரி வந்து ரொம்ப ஜெல்லஸ் அதிகமாக இருக்கு இந்த ஒரு வாரம். எஸ்பெஷலி ஒரு சில பீப்புள் பயங்கரமாக ஜெல்லஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் ஹெல்த் வைஸ் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் திங்கிங் அதிகமாக தெரியுது. நீங்கள் வந்து உங்களோட அந்த ப்ரொஃபஷனல் பிளான் கோல்ல இருந்து உங்களுக்கு டைவர்ஷன்னு பார்த்துக்கிட்டா ஓவர் திங்கிங்குமே ஒரு டைவர்ஷனாக இருக்கும். தேவையில்லாமல் திடீர்னு ஓவர் திங்கிங் வருது உங்களுக்கு. ஒரு விஷயம் நல்லது நடந்தாலும் இந்த ஒரு ஹாப்பினஸான ஒரு நியூஸை நீங்கள் ரிசீவ் பண்ணாலுமே ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க. இல்லை இந்த தேர்ட் பார்ட்டி நினச்சிட்டு ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சரி, எனக்கு வந்து பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஓவராலாக மெசேஜ் எனக்கு வந்து என்ன கனெக்ட் ஆகுதுன்னா, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் பாஸ்ட் ரிலேட்டடா இல்லை இப்போ கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயமா ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஒரு வாரம் உங்களுக்கு தெரியும் அதுக்கான ஆன்சர், அதுக்கான ஒரு ஹிண்டாவது கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் ஹாப்பினஸ் எஸ் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. அதை பற்றின ஒரு டாக், அதை பற்றின ஒரு ஸ்டெப்பாவது வந்துட்டு இந்த ஒரு வாரம் எடுத்து வைப்பீங்க. அண்டு ஒரு சில பீப்புள் உங்களோட க்ளோஸ் டு ஒன் அதை பற்றி விசாரிக்கவும் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் நீங்கள். பட் சி உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் ஹாப்பினஸ் மெசேஜஸ் இருந்தாலும் திஸ் இஸ் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? யூ ஹாவ் டெவில் கார்ட், 5 of wands. ஸோ இது வந்து இதை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா வெரி குட். அதாவது உங்களோட மைண்ட், உங்களோட தாட்ஸ், உங்களோட எமோஷன்ஸ், இந்த 3 விஷயம் மட்டும் நீங்கள் இந்த ஒரு வாரம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கும். ரைட்? பட் ஆனால் இதுதான் வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சஸ் கொடுக்கும். ஓகே, so that's all for pile number 1. Pile number 1க்கு mixed message தான் both இந்த ஒரு வாரம். Okay, thank you. pile number 2, யாரெல்லாம் இந்த pile choose பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். pile number 2க்கு இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகுது பார்ப்போம். Card King of Pentacles, King of Cups, Card Lovers,
ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வண்டர்ஃபுல்லான ஒரு மெசேஜஸ் இருக்கு. காட், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ், லவர்ஸ். இந்த ஒரு வாரம் வந்து பைல் நம்பர் 2க்கு உங்களோட மாஸ்குலின் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு போல்ட்னஸ் இருக்கும். ஒரு சில பீப்புள் வந்துட்டு உங்களை இந்த ஒரு வாரம் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக உங்கள் வேலையை செய்வீங்க. உங்களுக்குள்ளார பாஸ்ட்ல இருந்து கம்பேர் பண்ணுறப்போ இப்போ கரண்ட்லி மாற்றங்கள் நிறையா இருக்கும். ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பர்சனாக நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஒரு வாரம் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. வேற ஏதாவது ஒரு ரீசனை வச்சுட்டு உங்களோட அந்த நீங்கள் செய்கிற அந்த ஒர்க், அந்த ஒரு விஷயத்துல இருந்து உங்களை மறுபடியும் டைவர்ட் பண்ண வருவாங்க. ஸோ பட் ஆனால் இந்த ஒரு வாரம் உங்கள் எனர்ஜி எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து ஒரு பீப்புளோட ட்ரூ இன்டென்ஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ அவங்க என்ன தாட்ல உங்ககிட்ட வராங்க அப்படிங்கிறது வந்து அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்க பேசுகிற விஷயத்த வச்சு நீங்கள் இந்த ஒரு வாரம் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இந்த ஒரு வாரம் யாரும் ஃபூல் பண்ண முடியாது உங்களை. அண்ட் நல்ல ஏர்னிங் இருக்கும். இந்த ஒரு வாரம் நல்ல ஏர்னிங்கும் இருக்கும். ஸோ எக்ஸ்பென்சஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு ஏர்னிங் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஸோ எக்ஸ்பென்சஸ் கேர்ஃபுல். அண்ட் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். நீங்கள் வந்து டூ மச்சாக எமோஷன்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணவும் மாட்டீங்க, இல்லைன்னா ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டீங்க. அண்ட் எமோஷன்ஸ் ஸ்டெபிலிட்டி இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜ் க்ரோத் கண்டிப்பாக வந்து போவீங்க. அதுக்கு ஒரு சில பிளாக்கேஜஸ், ஒரு சில டைவர்ஷன்ஸ் இந்த ஒரு வாரம் பார்க்கலாம். பைல் நம்பர் 2 வந்து உங்களோட அந்த பழைய ஹார்ட் பிரேக்ஸ், எமோஷனல் பெயின், டூ மச் ஆஃப் எமோஷன்ஸ் பல வருஷமாக இருக்கு. அந்த எமோஷனல் பெயின் வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கும் பாதிக்காது. ஒரு ஹோப் தெரியும். அதிலிருந்து வெளியே வரத்துக்கு ஒரு ஹோப் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த தாட்ஸ், அந்த மெமரிஸ் விடலை இன்னும். ஆனால் அதுல இருந்து ஒரு ஹோப் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு அந்த இப்போ மேபி நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம். பிகாஸ் அந்த ஒரு லவ் எனர்ஜி இன்னும் உங்களுக்கு வரலை திருப்பி. ஆஃப்டர் ஒரு ஹார்ட் பிரேக், அந்த ஒரு பெயினுக்கு அப்புறம் இன்னுமே நீங்கள் அந்த லவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணலை. ஸோ பட் ஆனால் வெரி சூன் வந்துட்டு நீங்கள் கமிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அகெயின் அந்த ஒரு லவ்ல வந்துட்டு ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இது வரைக்கும் ட்ரெயின்ட் ஆயிருக்கு. அது வந்து அகெயின் மறுபடியும் வந்து அந்த லவ் எனர்ஜி வரும். உங்களோட ஃபீலிங்ஸ் மறுபடியும் வந்துட்டு இருக்கும். அண்ட் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு பாசிபிலிட்டி தெரியும். ஏதாவது ஒரு அவங்கள பத்தின ஒரு டீட்டெயில்ஸ், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன எப்படி செய்யலாம், இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் உங்களோட பாஸ்ட் பர்சன் மேபி வந்து உங்களோட ஒரு பெயினுக்கு ஒரு ரீசனாக கூட அந்த பர்சன் இருந்திருக்கலாம். அவங்க ஒரு ஃபர்கிவ்னஸோட இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தோட உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு கெரியர் வைஸில் பார்க்குறப்போ வந்துட்டு சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு தேர்ட் பர்சன் மேலே உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது, உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் கோல் ரொம்ப பெருசு, உங்கள் ட்ரீம் ரொம்ப பெருசு. அதுக்கு நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் ஸ்டில் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு க்ரோத்தை இன்னுமே உங்களால் ரீச் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு வாரம் அதை நினச்சி நீங்கள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கும் உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாரம் நீங்கள் வந்து
உங்களே ப்ளேம் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2 உங்களுக்கு growth சக்ஸஸ் இருக்கும், ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஒரு சில ஹார்ட் பிரேக்ஸ், ஒரு சில பெயின், ஒரு சில டிலே, ஒரு சில டெஸ்ட், இது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும். ஸோ அது இந்த ஒரு ஜேர்னியில் தான் இருக்கீங்க நீங்கள். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ ட்ரஸ்ட். சி யூ காட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் விச் இஸ் வண்டர்ஃபுல். ஒரு சில பேருக்குலாம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் லிஸ்ட்டே வச்சுருப்பீங்க, நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதில் ஒன்றாவது கண்டிப்பாக வந்து வெரி சூன் ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ அதனால வந்துட்டு ஹோப் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும். அண்ட் நீங்கள் உங்களோட மைண்ட் செட் அதை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஓகே, ஓவர் திங்கிங் வேண்டாம். ரிலேஷன்ஷிப்ஸில் வந்துட்டு பெயின் இருந்தாலும் அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஓகே, பட் அட் த சேம் டைம் வந்து இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து மூவ் ஆன் ஆகணும். ஒரு பீப்புள் இல்லைனா வந்து நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் தேவைப்படுது. ஆல்ரெடி ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அண்ட் உங்களோட பிளான், உங்களோட ஸ்கெட்யூல்ஸ், இதில் வந்து மாற்றங்கள் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த ஒரு வாரம். சம்டைம்ஸ் உங்களுக்கு உங்களோட இன்ட்யூஷனே வந்துட்டு கைட் பண்ணும். திடீர்னு வந்துட்டு நீங்கள் உங்களோட பிளேசஸ், உங்கள் ஒர்க் ஏரியாவை சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட டைம் ஸ்கெட்யூல் ப்ரையாரிட்டிஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி தாட்ஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் சம் சேஞ்சஸ் தேவைப்படுது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ். ஸோ இந்த வாரம் பைல் நம்பர் 3க்கு எப்படி இருக்க போகுது? Chariot. Okay. பைல் நம்பர் 3, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் கொஞ்சம் சீக்ரெட்டிவாக எதுவுமே பண்ணுங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தெரியுது. பீப்புள் வந்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் ஏதோ ஒரு ஹாப்பினஸ் அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் கண்டிப்பாக. பீப்புளோட பிஹேவியர் அண்ட் உங்களை பற்றின திங்கிங் மாதிரி இருக்கும் இந்த ஒரு வாரம். நல்லாவே வந்து தெரியும். ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு வாரம் வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய எஃபோர்ட் போடணும். உங்களோட ப்ரொஃபஷனல் சைடில் பார்க்குறப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு சில உங்களோட பிளான்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் தேவைப்படுது. அதே மாதிரி வந்துட்டு கரெக்டாக ஆர்கனைஸ்டாக அந்த ஒரு டைம் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். பிகாஸ் டைம் மேனேஜ்மெண்ட் சேலஞ்சஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதை செய்யறதுக்கு விடாமல் ஏதாவது வேற ஒரு கமிட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். சடன் கமிட்மெண்ட்ஸ் வந்துட்டு வரும், உங்களால் அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால வந்துட்டு உங்கள் ப்ரொஃபஷ்னலி நீங்கள் வந்து இந்த ஒரு வாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு செட் பண்ணியிருந்தீங்களோ அதில் இருந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு நிம்மதி இருக்கும். நிறைய மனப்போராட்டங்கள், நிறைய குழப்பங்கள்,
அது எல்லாமே வந்து உங்களை நிம்மதியாக தூங்க விட்டுருக்காது, ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருந்திருக்கும். பட் இந்த ஒரு வாரம் ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு ஹாப்பினஸ், அதே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வந்துட்டு இருக்கும். இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் படி பார்க்குறப்போ வந்துட்டு ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஹோப் இருக்கு. ஓவராலாக வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு ஹோப் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு இந்த வீக் உங்களுக்கு வந்து ஒரு சில பீப்புளோட கைடன்ஸ் சப்போர்ட் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ப்ரொஃபஷ்னலி சொல்கிறேன். ப்ரொஃபஷ்னலி உங்களுக்கு அடுத்து நீங்கள் இதை செய்யணும், இது பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பீப்புள் இருப்பாங்க. பட் ஆனால் உங்களோட ஓன் எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே நகரும். ஸோ இந்த ஒரு வாரம் உங்களுக்காக மற்ற பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் பிஸ்னஸ் பிளான் இருக்குன்னா அதில் உங்களோட பிளான், உங்களோட எஃபோர்ட் நிறைய தேவைப்படுது. அதில் இருக்கிற அந்த பிளான்ஸில் சேஞ்சஸ் ஆல்சோ கொஞ்சம் தேவைப்படுது. இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு வீக் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்கும், ரொம்ப ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே வச்சுருக்கும். அடுத்து என்ன செய்யலாம், மைண்டு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா வண்டர்ஃபுல், நல்லா இருக்கும். எனர்ஜி வைஸ் பார்க்குறப்போ பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஒரு உங்கள் ப்ரொஃபஷ்னலில் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஒரு வீக் வந்து கொஞ்சம் ஒரு பைல் நம்பர் 3 கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு அந்த ஒரு லவ், அந்த ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த ஒரு வாரம். ஸோ உங்களுக்கு டெஸ்பரேட்லி உங்களோட பார்ட்னர் உங்கள் கூட இருக்கணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், 2 பேருமே வந்துட்டு ஒரு எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நிறையவே இருக்கும். அண்ட் அது வந்து உங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு ஹீலிங்காக கூட இருக்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னரும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றது, எங்கேயாவது ஒரு லாங் ட்ரிப் பிளான் பண்ணுறது வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ அது உங்கள் ரிலேஷன்ஷிப் வைஸ்லையும் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஓப்பன் கம்யூனிகேஷன் இந்த ஒரு வாரம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நோ கான்டாக்டில் இருக்கீங்க, இல்லை நான் சிங்கிளாக இருக்கேன், பார்ட்னரோட எனக்கு வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நான் வந்து என்னோட பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஐம் ஸ்டில் சிங்கிள், உங்களுக்கு அந்த லவ் ஃபீலிங்ஸ் ரொம்ப வந்துட்டு உங்களை ரெஸ்ட்லெஸ்ஸாகவே வைக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வைஸ்லையும் வந்துட்டு உங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நியூ பாண்டிங் உருவாகலாம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இப்போது நீங்கள் உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்டில் இல்லை, அவங்களோட கனெக்ட் ஆகலை, உங்களுக்கு அவங்களோட கனெக்ட் ஆகணும்னே தோணலை இவ்வளோ நாளாக. இன்ஃபேக்ட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கன்னா அவங்கள நீங்கள் நோட் பண்ணுறீங்க, அவங்களும் உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவங்களோட அந்த ஒரு பாண்டிங், அந்த ஒரு கனெக்ஷன் வச்சுக்கணும்னு உங்களுக்கு தோணாமல் இருந்திருக்கும். ஸோ இனி வந்துட்டு அந்த ஒரு பாண்டிங் அகெயின் வந்து கண்டினியூ பண்ணலாம், அகெயின் வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணலாமா, அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக நிறைய ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஈகோ, அந்த ஒரு ஏதோ ஒரு ஈகோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில் வந்துட்டு, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில் ஏதோ ஒரு ஈகோ போயிட்டுருக்கு, அது வந்து சால்வ் ஆகும். ஸோ இட் டேக் சம் டைம். இது வாரம் எப்படின்னா எல்லாமே கொஞ்சம் ட்ராகிங்காக தான் இருக்கும். பைல் நம்பர் 3க்கு கிடைக்கும், ஆனால் வந்து உங்களை ரொம்ப டயர்டாக்கிட்டு அப்புறம் தான் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹாப்பினஸ்ஸாக வந்துட்டு ஒரு சில விஷயங்களை ரிசீவ் பண்ணணும்னா வந்துட்டு அந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஸோ வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் பேலன்சிங், எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் இந்த ஒரு வீக். பட் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஹோப் கண்டிப்பாக வைங்க. நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸாவது வந்துட்டு இந்த ஒரு வாரம் நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் இது எல்லாத்துக்கும் மத்தியில் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் ரொம்பவே வந்து முக்கியம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.